ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லார்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். உங்க எல்லாரும் இங்க வர சொன்னதே நான் தான். சமீப காலமா நம்ம எல்லாருமே கொரோனால ஆரம்பிச்சு விலைவாசிகள் உயர்வு வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சு ரொம்ப இறுக்கமான மனநிலையில இருக்கோம். யார் முகத்திலையும் பாருங்க இங்க சந்தோஷமே இல்லை. முன்ன மாதிரி இங்க யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி சந்தோஷமா சிரிக்கிற அந்த பழக்கமே இல்லாம போச்சு. ஒரு மாதிரி லைஃபே போரா டல்லா டார்க்கா இருக்கு இல்ல? இவன் கிட்ட நாம பேசினது எதுக்கு இங்க வந்து எல்லார் முன்னாடியும் பேசிட்டு இருக்கான்? ஒன்னும் புரியலையே. இந்த மாதிரி டஃப்பான டைம்ல நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆக்சுவலி அதை பத்தி பேசதான் இந்த மீட்டிங்க்கு நான் கூப்பிட்டேன். వాట్ ప్రతిభ వీడేం చెప్తున్నాడు? నాకేం అర్థం కాలేదు. కన్ఫ్యూజ్ గా ఉంది. இருங்க, என்ன சொல்ல வராங்கன்னு பாப்போம். அப்புறம் அப்ரோச் பண்ணுவோம். என்ன சந்தோஷ், அதுக்கு இப்ப நாம என்ன பண்றது? இருங்க சொல்றேன். நாளைக்கு நம்ம அபார்ட்மெண்டோட ஆனிவர்சரிய கொஞ்சம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். வருஷம் நம்ம அபார்ட்மெண்டோட ஆனிவர்சரிய ரொம்ப சிம்பிளா வீட்டுக்கு வீடு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து முடிச்சிருவோம். ஆனா லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த கொரோனாவால நம்மளால அது கூட பண்ண முடியல. சோ இந்த வருஷம் நம்ம அபார்ட்மெண்டோட ஆனிவர்சரிய ஒரு பிக் செலிப்ரேஷனா கொண்டாட போறோம். சந்தோஷ், செலிப்ரேஷன்னா எப்படி? ஏதாவது ப்ரோக்ராம் ஐடியா வச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா இது ஒரு 1 டே செலிப்ரேஷன் மட்டும் இல்ல, இது ஒரு 1 வீக் செலிப்ரேஷன். இட்ஸ் a big apartment carnival. இந்த ஒரு வாரம் ஃபுல்லா யாருமே வீட்ல சமைக்க கூடாது, யாருமே வேலைக்கு போக கூடாது. ஸ்கூல் காலேஜ்ல இப்ப லீவ்ல இருக்கிறதால பசங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. சோ டோட்டல் அபார்ட்மெண்ட் எல்லாரும் ஒன்னா ஒரே ஃபேமிலியா இருக்க போறோம். நிறைய ஃபன் கேம்ஸ், ஈவென்ட்ஸ், டான்ஸ், சிங்கிங், குக்கிங் அந்த மாதிரி காம்படிஷன்ஸ், ஒரு ஃபுல் ஃபன் லோடர் பேக்கேஜா 1 வீக் இருக்க போகுது. இதுல உங்க ஒபினியன்ஸை நீங்களும் சொல்லலாம். சூப்பர் சந்தோஷ், அருமையான ஐடியா. இங்க நிறைய பேர் வேலைன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஃபேமிலி குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்காங்க. ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரேக் எடுத்த மாதிரி. ஐ சப்போர்ட் யூ. ஆமா ஹரி சார், நீங்க சொல்றது உண்மைதான். நான் மார்னிங் 5 o'clock ஆபீஸுக்கு கேப்ல ஏறி போயிடுறேன். நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கே வரேன். நான் போகும்போது பசங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் மிட் நைட் வரும்போதும் பசங்க தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. சண்டேனாலும் வேலைன்னு ஆபீஸ்ல போட்டு உயிர் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த பிளான் பியூட்டிஃபுல்லா இருக்கு. சந்தோஷ், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். சந்தோஷ், கேம்ஸ் ஈவென்ட்ஸ் எல்லாம் சரி, சமைக்க வேண்டாம்னு சொல்றியே, அப்ப சாப்பிடுறதெல்லாம் எப்படி? அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்மளோட ஹரிஸ் கிச்சன். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், கான்டினென்டல்னு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில நம்ம ஹரி சார் ஃபுட் டெலிவரி பண்ணிடுவாங்க. என்ன ஹரி சார், ஓகே தானே? ஷூர் சந்தோஷ், டெய்லி ஒரு மெனு போட்டு அசத்திடுவோம். ஓகே. ஓ, சாப்பாடெல்லாம் இருக்கா? அப்ப நான் உனக்கு சப்போர்ட் தான். பரிமளாமா, சந்தோஷ், ஒரு நாள் லீவ்ல குழந்தைங்களை வீட்ல வச்சு பாத்துக்கிறதுக்குள்ள வீடு 2ஆ போயிடுது. இதுல 1 வீக் சொல்றீங்க. அவங்கள சமாளிக்கிறதே பெரிய வேலையா போயிடும். அக்கா, குழந்தைங்களுக்காக நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ உண்மையை சொல்லணும்னா கிட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கும் அவங்கள நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த 1 வீக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னா ஓகே சந்தோஷ். ஹவுஸ் ஒய்ஃப் சார்பா நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றோம். அதான். என்னதான் வீட்டுக்குள்ள நம்ம ரிச்சா வாழ்ந்தாலும் ஊரே ஒன்று கூடி வாழும்போது அதுல வர சந்தோஷம் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் லைஃப்ல எல்லாம் கிடைக்கிறது இல்ல. சொல்ல போனா இங்க யாருமே வாழ்றதே இல்ல. வாழ்க்கைய கடந்துதான் போறோம்.
ரொம்ப நல்லா இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. என் சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சந்தோஷ் தம்பி, ஐ சப்போர்ட் யூ. தம்பி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஐ சப்போர்ட். சந்தோஷ், ஐ சப்போர்ட். சந்தோஷ், நான் சப்போர்ட் பண்றேன். என்ன பிரதீபா, மொத்த அபார்ட்மெண்ட்டுமே ஐ சப்போர்ட்னு சொல்லுது. சந்தோஷ் எம்எல்ஏ ரேஞ்சுக்கு ஆயிட்டான். சோ மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஐடியா ஓகே தானே? ஓகே சந்தோஷ், ஓகே. சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 1000 rupees ஆகும். இதுக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க இந்த கேஷை ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா, சஜஷன் இருந்தா என்கிட்ட சொல்லலாம். வெயிட். ஹலோ ஹலோ ஹலோ, ஹோல்ட் ஆன். என்ன நீங்களா உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் டிசைட் பண்ணிப்பீங்களா? இந்த அபார்ட்மெண்ட்ல ஹை கிளாஸ் பீப்புளும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் நீங்க கன்சல்ட் பண்ண மாட்டீங்களா? அது எப்படி? வீட்ல குக் பண்ண கூடாது, அப்புறம் யாரும் வெளியில போக கூடாது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல கூத்தடிக்க போறீங்கல்ல? நினைச்சு பார்த்தாலே சோ டிஸ்கஸ்டிங். பிரதீபா, நீங்க அறிவு இருக்கிற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்கல. இது ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான். சாரி, உங்க ஒப்பீனியன் கேட்காதது எங்க தப்பு தான். நீங்க இப்ப சொல்லலாம். வெயிட். இங்க ஏற்கனவே எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஹவுசிங் லோன்ல ஆரம்பிச்சு கேஸ் பில் வரைக்கும் எல்லாத்துக்குமே பணம் வேணும். ஓகே, இதுல 1 வீக் இமேஜின், 1 வீக் வேலைக்கு போலனா இவங்க எல்லாரோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன ஆகும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா நீங்க? அண்ட் சந்தோஷ், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, ஓகே? நீங்க உங்க வீட்ல 2 லேடிஸையும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வாட், உங்க அம்மாவையும் ஒய்ஃபையும் தான் சொல்றேன், 2 பேரையும் வெளியில வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க ஜாலியா ஹாயா ஹவுஸ் ஹஸ்பண்டா வீட்ல உட்காந்துக்கிட்டு குக்கிங், பாத்ரூம் தேய்ச்சிங், க்ளோத் துவைச்சிங், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி மத்த வீட்டு ஆம்பளைங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பில்லையா? பிரதீபா, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? என்னோட புள்ள வீட்ல இருப்பான் இல்ல வேலைக்கு போவான், அத பத்தி உனக்கு என்ன? வெயிட் லட்சுமி, ப்ளீஸ். ஏன் மேல ஏன் கோவப்படுறீங்க? உங்க வீட்டு சந்தோஷ் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறது இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? நான் ஒன்னும் புதுசா சொல்லலையே. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க சன் மாதிரி எல்லார் வீட்ல இருக்கிற ஜென்ஸும் வீட்ல இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்புன்னு சொல்றேன். பிரதீபா, போதும். தட்ஸ் த லிமிட். ஆமா, சந்தோஷ் ஹவுஸ் ஹஸ்பண்டா தான் இருக்கான். அவன் தான் பாத்திரம் தேய்க்கிறான், துணி துவைக்கிறான், சமைக்கிறான், வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செய்யறான். இதுல அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆமா, இதெல்லாம் ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு புரியும். ஹஸ்பண்ட வெளிநாட்டுல எங்கேயோ சம்பாதிக்க விட்டுட்டு இங்க தனியா செலவு பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிற உனக்கு எங்க புரியும்? நோ பர்சனல், ஓகே? பரவாயில்ல, எனக்கு புரியாமலே இருந்துட்டு போடும். பட் இப்ப ப்ராப்ளம் அது இல்ல. நீங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் வச்சு பணம் வசூல் பண்ணி கூத்தடிப்பீங்க. அது நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீ பணமும் தர வேணாம், உன் ஒப்பீனியனும் சொல்ல வேணாம். ஏன்னா உன் மேல இருக்கிற அலிகேஷனுக்கு நீ கூடிய சீக்கிரம் இந்த அபார்ட்மெண்ட் விட்டே போக போற. அப்புறம் எதுக்கு இங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்க? பிரதிபா, இது அபார்ட்மெண்ட் ஆனிவர்சரியை பத்தி பேசுற மீட்டிங். எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பேசி மூட் அவுட் பண்றீங்க? இந்த டாபிக்கை இதோட விடுங்க. சந்தோஷ் ஒரு ஃபேமிலிக்கு 1000 rupees தானே, நான் தரேன், எனக்கு ஓகே. ஏன்னா இந்த செலிப்ரேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஷோர், why not ஹரி சார்? பிகாஸ் சிங்கிள் ஒண்டிக்கிட்ட நீங்க கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். பட் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஃபேமிலி, குழந்தைங்க, அதுன்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. பாவம் இல்லையா அவங்க? ஹரி சார், நீங்க எதுக்கு குடுக்குறீங்க? நம்மலாம் ஒரே ஃபேமிலி தானே, உங்களுக்கும் சேர்த்து நாங்களே குடுக்குறோம். வாவ். இந்த கார்னிவல் நடத்துறதுக்கு மெஜாரிட்டியான ஹவுஸ் ஓனர்ஸ் அக்செப்ட் பண்ணதுனால இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரிங்கிற முறையில நான் இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டேன்.
So yes, get ready for the carnival. ஏய் பிரதிபா, அபார்ட்மெண்ட் மொத்தமா அவங்க பக்கம் இருக்கு. என்ன மீறி இந்த ஃபங்க்ஷனை எப்படி நடத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். பிரதிபா, போலாம் வா. என்னாச்சு சந்தோஷ்? ஏன் இப்ப கோவமா இருக்க? எல்லாரும் முன்னாடியும் வச்சு ஏன் பவி அப்படிலாம் சொன்ன? என்ன, எப்படி சொன்ன? பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுலாம் நான் இஷ்டப்பட்டு செய்யறதுதான். அது எதுக்கு நீ மீட்டிங்ல எல்லாம் வச்சு சொல்லி என்ன அவமானப்படுத்துற? டேய், என்னடா பேசுற? நான் உன்னை அவமானப்படுத்தி பேசினேனா? இது நம்ம வீட்டு வேலை, அதை நீ இப்ப செய்யற. இதுல அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? நாம நமக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிறோம். இப்போ நீ வீட்ல இருக்க, அதனால இதெல்லாம் செய்யற. நான் வீட்ல இருந்தா நான் இதெல்லாம் செய்வேன். அவ பாட்டுக்கு பேசிட்டே போனா, அதனாலதான் நான் பேசினேன். இத பாரு, அந்த பிரதீபா உன்னை கோவப்படுத்தணும்னு சொல்லிதான் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா. அத புரிஞ்சுக்காம நீயும் இப்படி கோவப்படுற. பவி, பிரதீபா என்ன கோவப்படுத்த தான் பேசுறான்னு எனக்கு தெரியும். என் கோவம் அவ பேசினதெல்லாம் கிடையாது, நீ என்ன அவமதிச்சு பேசினதுதான். நான் இங்க சமையல் செய்யறது, துணி துவைக்கிறதுலாம், உன்னை ஒரு வேளையும் செய்ய விடாம இருக்கிறதுலாம் உன் மேல இருக்கிற அன்பால. இதெல்லாம் நான் வேலையா பார்க்கல, என்னோட கடமையா தான் செஞ்சேன். ஆனா நான் ஏதோ வெளியில வேலை கிடைக்காம வீட்ல இருக்கிறதால தன்மானத்துக்காக இந்த வேலையெல்லாம் செய்யற மாதிரின்னு அந்த பிரதீபா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதையும் நீ சரிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ, அதுதான் பவி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. டேய், அப்படி இல்ல. இரு குட்டி, பவி யதார்த்தமா சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. இத்தனை பேருக்கு மத்தியில உன்னை அவமானப்படுத்தணும்னு அவ நினைப்பாளா? என்னோட புருஷன் எனக்காக பண்றாரு, இதுல உனக்கு என்ன வந்துச்சுன்னு அவ பிரதிபாவை கேட்டா. அததான் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க. ஆமா, இன்டென்ஷன்ல அவ அப்படி சொல்லலைனாலும் நான் வேலைக்கு போறேன், அவன் வீட்டுல இருக்கிறான், அதனாலதான் அவன் வீட்டு வேலை எல்லாம் செய்யறான்னு சொல்றது சரியில்லைமா. ஏய் சந்தோஷ், என்னப்பா? ஏய் சந்தோஷ், இத தாண்டா நான் பல நாளா படிச்சு சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டற. இதோ பார், இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தியா? ஏய், வீட்டு வேலைய பொம்பளைங்க செய்யணும், வெளி வேலைய ஆம்பளைங்க செய்யணும். நம்ம வீட்டு பொம்பளைங்க தானே நீ இறங்கி போனதுக்கு 4 பேருக்கு மத்தியில வச்சு உன்னை அசிங்கப்படுத்திட்டால. உன் படிப்புக்கும் அறிவுக்கும் நீ சமையல் வேலைக்கெல்லாம் போகாதான்னு சொன்ன. நீதான் ஏதோ மன திருப்தி கிடைக்குது, பேஷன் அது இதுன்னு சொல்லி கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்த நீ கரண்டி பிடிக்க போயிட்ட. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா அனுபவிக்கிறல்ல. டேய் சந்தோஷ், ஹோட்டல்ல சமையல் வேலை பாக்குறவன் கூட வீட்டுக்கு வந்தா சமைக்க மாட்டான்டா. ஏன்னா வீட்டு சமையக்கட்டுன்றது பொம்பளைங்களுக்கானது, அது உள்ள போய் நாம வேலை பார்க்க கூடாது. என்ன தாத்தா பேசுறீங்க? வேலையில என்ன ஆம்பளைங்க வேலை பொம்பளைங்க வேலைன்னுட்டு சும்மா அப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நாங்க வெளிய போய் வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு வரோம்ல, வீட்டுல இருக்கும்போது ஆம்பளைங்க வீட்டு வேலையை பார்த்தா அது ஏதோ பெரிய தியாகம் மாதிரி பேசுறீங்க. இதுதான் பவி, இதுதான் இந்த ஆட்டிடியூட் தான் ப்ராப்ளமே. நான் சம்பாதிக்கல, நீ சம்பாதிக்கிற, அதனாலதான் நீ இந்த வேலையெல்லாம் செய்யறன்னு சொல்றல்ல. ஐயோ, அப்படி சொல்லலடா, தாத்தா பேசினதுக்கு தான் சொன்னேன். ஏன் இப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற? இங்க பாரு சந்தோஷ், இது வரைக்கும் நம்மளுக்குள்ள இந்த மாதிரி ஈகோ எல்லாம் வந்ததே இல்ல. நான் அங்க பேசினது உன்னை ஹர்ட் பண்ணிருந்தா சாரி. தாத்தா, இப்போ உங்க மனசு நிம்மதி தானே? யானை தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி எங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டா உங்களுக்கு பிரச்சனை வராதா?
நீங்களும் இந்த குடும்பத்துல இருக்கீங்க, அத மறந்துடாதீங்க. நாங்க சம்பாதிக்கிறதுல தான் நீங்களும் சாப்பிட்டு இருக்கீங்க, அதையும் மறந்துடாதீங்க தாத்தா. இப்படிலாம் பேசாத பவி. என்ன இருந்தாலும் வயசுல மூத்தவரு, நம்ம மேல ஏதோ கோவத்துல இப்படிலாம் பேசுறாரு அவரு. நீ எதுக்கு இவ்ளோ கோவப்பட்டு பேசுற? பாருங்க அத்தை, சந்தோஷ் எப்படி பேசிட்டு போறான்னு. ஏதோ அவனை நம்ம இந்த வீட்ல அடிமை மாதிரி எல்லா வேலையும் செய்ய சொல்ற மாதிரி பேசிட்டு போறான். எவ்வளவு அன்பா இருந்தாலும் கடைசியில ஆணாதிக்க மனோபாவம் தான் வந்துரும். பவி, பிரதீபா பேசினதுலதான் குட்டி கொஞ்சம் கோவமா வந்திருக்கான். அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். நீ வேணும்னா பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பேசினதெல்லாம் தப்பு, சாரி அப்படின்லாம் சொல்லி உன்கிட்ட பேசுவான். இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத. வா, ரூமுக்கு போலாம். வா வா, எல்லாம் சரியாயிடும். சொல்லுங்க பிரபு. சார், ஆளுக்கு ஒரு பிளாக் போயிடுவோம். ஓகே. நேற்று மீட்டிங்ல சந்தோஷ சொன்ன மாதிரியே சரி, ஒவ்வொரு வீட்டுக்கும் 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணிடுவோம். ஓகே. அப்புறம் எல்லாரோட பேரும் எழுதி ரிசிப்ட்ல சைன் வாங்கிடுவோம். சைன் வாங்குறது ரொம்ப முக்கியம். ஓகே. ஆமா ஆமா, சைன் வாங்குறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் கேம்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்றது, இந்த பிரைஸ்க்கு ஸ்பான்சர் பண்றதுதான் தனி. அதுக்கு ரிசிப்ட் போட்டு அவங்ககிட்ட கொடுத்துடலாம். ஓகே. இன்னைக்கே முடிச்சா தான் மற்ற வேலையெல்லாம் நடக்கும். ஆமா சார், அப்படியே ஸ்டேஜ் வேலையும் இன்னைக்கே முடிச்சிடலாம். முடியுமா? முடிக்கணும் சார். ட்ரை பண்ணுவோம். சரி சார், வாங்க. ஓகே, வாங்க வாங்க. எல்லாம் சீக்கிரம் முடிக்கணும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கமா. சரிங்க சார். வாங்க சார், நம்ம போலாம். பாரு, இன்னும் ஃபங்க்ஷனே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே பசங்களாம் எவ்வளவு ஜாலியா இருக்காங்கன்னு. ஆமாங்க, பசங்க எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா என்ஜாய் பண்றத பாக்கும்போது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இதுக்கெல்லாம் சந்தோஷ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா. இது எல்லாத்துக்கும் சந்தோஷ் தான் காரணம். உங்க பாரு, எவ்வளவு ஜாலியா குரூப் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னு. அங்க பாருங்களேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அத்தை, ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன், வரேன். டைம் ஆச்சு அத்தை, சீக்கிரம் வாங்க அத்தை. இதோ வந்துட்டேன். ரெடி ஆயிட்டேன் பவி, போலாமா? அத்தை, சூப்பரா இருக்கீங்க, நல்லா இருக்கு என் செல்ல அத்தை. என்ன நீ பவி, சும்மா இரு. இது சாதாரண புடவை. நான் ஒன்னும் நீ கம்பல் பண்றதுனாலதான் நான் இப்ப வரேன். குழந்தை வேற தூங்கிட்டு இருக்கான். அவன் முழிக்கிறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா போயிட்டு வந்துருவோம். அதெல்லாம் வந்துடலாம் அத்தை. இப்பதானே பால் குடிச்சிட்டு தூங்குறான். இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா தூங்குவான், பிரச்சனையே இல்ல. ஆமா ஆமா. அதுவும் இல்லாம இந்த ஃபங்க்ஷனே நமக்காக தானே, நாம கலந்துக்கலன்னா எப்படி அத்தை? அதுவும் இல்லாம நிறைய கேம் ஷோலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஜாலியா இருக்க போறோம். அப்புறம் அத்தை, அந்த பிரதிபா பேசினதுல ஹரி சார் ரொம்பவே அப்செட் ஆயிருப்பாருல்ல. கண்டிப்பா அவர் ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டாரு. பிரதிபா ஏன் இப்படி இருக்கா? அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு கொஞ்சம் கூட யோசனை இல்லாம இப்படி வார்த்தைகளை கொட்டிக்கிட்டு இருக்கா. திருந்தவே மாட்டாவ. ஏதோ அபார்ட்மெண்ட்டை விட்டே போக போறான்னு நினைச்சிட்டு இருந்தா ரொம்பதான் ஆடுறா. எல்லார் முன்னாடியும் வச்சு அவருக்கு குடும்பம் இல்ல, குழந்தை இல்ல, ஒண்டி கட்ட அது இதுன்னு பேசுறா. அங்கேயே அவளை வாங்குன்னு வாங்கியிருப்பேன். நீங்க தான் தடுத்துட்டீங்க. பவி, அவதான் மனித தன்மையே இல்லாம பேசுறான்னா நாமளும் அப்படி நடந்துக்கணுமா சொல்லு? அப்படிலாம் பேசக்கூடாது. அதுக்கு இல்ல அத்தை, இப்போ ஹரி சார பாருங்க, அதையே நினைச்சுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட வராம வீட்லயே இருப்பாரு. அத்தை, அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் அத்தை கூட்டிட்டு வரணும். என்ன அத்தை இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு அங்க சொல்லிட்டு இப்ப அவர் அங்க வரலன்னா நல்லாவா இருக்கும்? அவரு நீங்க சொன்னாதான் அத்தை கேப்பாரு. அதனாலதான் உங்களை போக சொல்றேன்.
சீக்கிரம் கூட்டு வாங்க போங்க. சரி சரி. என்ன மேடம் எங்க போறீங்க? ஹரி சார் வீட்ல இருக்காருல்ல, யாராவது ஏதாவது சொன்னா மூஞ்ச தூக்கி வச்சுக்குவாரு, அதான் அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ மேடம், ஹரி சார் அங்க இல்ல மேடம். வீட்ல தான் இருப்பாரு, அவரை சமாதானப்படுத்தி ஃபங்க்ஷன் கழிச்சிட்டு போலான்னு வந்தேன். மேடம் சரியா போச்சு போங்க, அதெல்லாம் மைண்ட்லயே ஏத்துக்கவே இல்ல. காலையிலே கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாரு. ஆமா, ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டாரா?